welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு சுண்டல் வெரைட்டி தான். இது வந்துட்டு பெரிய காராமணி சுண்டல். இது வந்து இனிப்பு சுண்டல் அப்புறம் கார சுண்டல் ரெண்டுமே எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காராமணி சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்தியான காராமணி சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். காராமணி சுண்டலுக்கு நான் வந்துட்டு இந்த பெரிய சைஸ் காராமணி எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நான் ஒரு 4 மணி நேரம் பக்கமா ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இது நம்ம வந்து குக்கர்ல போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டாலே இது வெந்துடும். நல்லா ஊறி இருக்கிறதுனால இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு இது 2 டைப்பாக செய்ய போகிறோம். ஒன்று வந்து இனிப்பு சுண்டல், இன்னொன்று வந்துட்டு கார சுண்டல். இனிப்பு சுண்டலுக்கு வந்துட்டு உங்களுக்கு வெல்லம் வேணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல், அவ்வளோதான் வேணும் இனிப்பு சுண்டலுக்கு. கார சுண்டலுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான் வேணும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் காராமணியை போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் லேசாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இனிப்பும் செய்ய போகிறோம். ஆனாலும் கொஞ்சம் உப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும், தெரியும். நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன் நான். இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு ஒரு விசில்லையே. நீங்கள் வந்து அதிகம் விட்டுறாதீங்க. இது வந்து மசிய வெந்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், மசிஞ்சிடக்கூடாது. மசிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது சுண்டல். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இனிப்பு காராமணி சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம காராமணி போட்டுடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் இனிப்பு சுண்டல் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் இனிப்பு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அந்த காராமணியோட ஒரிஜினல் ஃப்ளேவர்லேயே கூட விட்டுடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மெல்ட் ஆனது வந்து திருப்பி கெட்டியாயிடும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட இனிப்பு காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காராமணி சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கிறேன் பேனில். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த காராமணி சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டோம் வேக வைக்கும் போது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதில் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்திடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட் துருவலும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்திடலாம். அதில் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கார சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இனிப்பு காராமணி சுண்டல், காராமணி சுண்டல் ரெண்டையும் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.